ஸோ ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே சூப்பராக இருக்கேங்க. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னடா தமிழ் புத்தாண்டு முடிஞ்சு 3 மாதம் ஆயிடுச்சு, இப்போ புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்கிறேனேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இந்த வீடியோஸ் எல்லாமே எடுத்து 3 மாதமும் ஆயிடுச்சு. நான் இது கூடவே நிறைய வீடியோஸ் ஆட் பண்ணி சூப்பரான விலாகாக உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன். பட் அதெல்லாம் இப்போ இல்லைன்னு ஆயிடுச்சு. ஸோ அது எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு சிம்பிளான விலாக் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ தமிழ் புத்தாண்டுக்காக மார்னிங் ரொம்ப சீக்கிரமாகவே எழுந்து குளித்து ஃப்ரெஷ் ஆயாச்சுங்க. அதுக்கப்புறமா அரிசி மாவை அரைச்சிட்டு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வெளியே வந்த உடனே வானம் எவ்வளோ அழகாக இருந்தது பார்த்தீங்களா? அப்படியே ரெட் கலரில் இருந்தது. இந்த மாதிரி காலையில் சீக்கிரமாக எழுந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு கோலம்லாம் போடும்போது செம்மையான ஒரு பாசிட்டிவ் வைபாக இருக்குங்க. அப்புறம் என்னங்க, கிளம்பிட வேண்டியது தான். எங்கே அப்படின்னா கேட்குறீங்க? சேச்சா, அப்படியெல்லாம் கேட்கவே கூடாது. நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் புத்தாண்டுனா கண்டிப்பாக கோயிலுக்கு போயே ஆகணும்ல. ஸோ கிளம்பியாச்சுங்க. ஆஸ் யூஸ்வல் கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம விநாயகரை போய் பார்த்துட்டு கிளம்பிடலாம். வருஷத்தோட முதல் நாள் அப்படிங்கிறங்காட்டி நிறையா பேர் விநாயகருக்கு தண்ணி ஊற்றிட்டு பூவெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு போய்கிட்டே இருந்தாங்க. அப்படியே நம்ம ஐயப்பன் கோவிலுக்கும் வந்தாச்சுங்க. இங்கேயும் வருஷத்தில் முதல் நாள் அப்படிங்காட்டி காலையிலேயே பூஜை இருந்தது. ஸோ வாழை மரம் மாவிலை எல்லாமே கட்டி ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஐயர் கூட அபிஷேகம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கோம். அபிஷேகத்தை பார்த்ததுக்கு அப்புறமா நம்மளோட குலதெய்வ கோவிலுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணணும். கோவிலை விட்டு வெளியே வந்தா கண்ணே முழிக்க முடியலைங்க. வருஷத்தோட முதல் நாள் காலையிலேயே எல்லாத்துக்கும் குட் மார்னிங் சொல்றதுக்காக சூரியன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டாங்க. ஸோ அவங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது நம்மளால கண்ணே முழிக்க முடியலைங்க. இதோ இதுதாங்க ராசா கோவில். இது நிறைய பேர்த்துக்கு குலதெய்வம். ஸோ தமிழ் புத்தாண்டுக்கு நிறைய பேர் கோவிலுக்கு வந்தங்காட்டி இங்கே செம்ம க்ரௌடாகவே இருந்ததுங்க. உங்களில் ஈரோட்டில் இருக்கிற யாராவதுக்கு இந்த கோவில் குலதெய்வம் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு கூட்டம் வரும்னு தெரிஞ்சு கடை எல்லாமே போட்டுட்டாங்க. அந்த இடத்த கிராஸ் பண்ணுறதுக்கு மட்டும் டைம் ஆச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ தூரத்துக்கு காரெல்லாம் நிற்குதுன்னு. நமக்கு இந்த கோவில் குலதெய்வம் இல்லைங்க, நம்ம இதையும் தாண்டி போகணும். ஸோ நம்ம கிளம்பியாச்சு. போகும்போதே கோவிலில் போய் அர்ச்சனை பண்ணுறதுக்காக தேங்காய், வாழைப்பழம், ஊதுபத்தி, வெத்தலை எல்லாமே வாங்கிட்டு கிளம்பியாச்சுங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்திருக்கிற கோவில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூந்துறையில் இருக்கிற கரியகாளி அம்மன் கோவில் தாங்க. இந்த கோவில் ரொம்ப பழமையான கோவில். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு ரொம்ப பெரிய ஆலமரம் இருக்குங்க. அது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ணா கூட சின்ன வயசுல இருந்தே எந்த கோவிலுக்கு போனாலுமே அவன் போய் அங்க இருக்கிற கிணறை எட்டி பார்ப்பாங்க. அவன் என்னையும் கூப்பிட்டு எட்டிப்பாரு எட்டிப்பாருன்னு காட்டுவான். அப்படி பழகுனது இப்போ வரைக்குமே. எந்த கோவிலுக்கு போனாலுமே அங்கே கிணறு இருந்ததுன்னா நான் ஃபஸ்ட்டு போய் அந்த கிணறை தான் நான் எட்டி பார்த்துட்டு இருப்பேன். நம்ம கோவில் சுத்தியும் சாமி கும்பிட்டுட்டு கோவிலுக்குள்ள வந்தாச்சுங்க. அர்ச்சனை பண்ற பிளேட்ல எல்லாமே எடுத்து வச்சு சாமிக்கு கொடுத்துடலாம்.
செகண்ட் நம்ம வந்திருக்கிறது அதே பூந்துறையில் இருக்கிற அங்காளம்மன் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கிறோம். இந்த கோவில் தாங்க நம்மளோட குலதெய்வ கோவில். இங்கே வேணா கொஞ்சம் க்ரௌடாகவே இருந்தது. உங்களில் எத்தனை பேர்த்துக்கு இந்த கோவில் குலதெய்வம் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இதோ இப்போ நம்ம வீடியோவோட மிட் பாயிண்ட்ல இருக்கோங்க. இவ்வளோ நேரம் நம்மளோட வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறது யார் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கேள்வி கேட்டுடலாமா? ஸோ இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கிற சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக இந்த கேள்விக்கு பதில் கமெண்ட்ல சொல்லுங்க. கேள்வி என்னன்னா, உங்களோட குலதெய்வ கோவில் சாமியோட பேர் என்ன, எந்த ஊர்ல இருக்கு? இதுதாங்க கேள்வி. கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. அங்கே நம்ம சாமி கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்திருக்கிறது பக்கத்திலேயே இருக்கிற பெருமாள் கோவில் தாங்க. எப்போ நம்ம குலதெய்வ கோவிலுக்கு போகலான்னு கூட்டிட்டு வந்தாலும் இந்த 3 கோவில், அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவில், கால பைரவர் கோவில், சாய்பாபா கோவில்னு 6 கோவிலுக்கு கூட்டிட்டு தாங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போவாங்க. இதுக்கு பயந்துட்டே நானும் அண்ணாவும் வரவே மாட்டோம்னு சொல்லுவோம். மூணு கோவில்லையுமே சாமிக்கு அவ்வளோ அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்து பார்க்கும்போது இந்த கோவிலில் அன்னதானமும் போட்டுட்டு இருந்தாங்க. கரெக்டாக சாப்பிட்ற டைமுங்க. எல்லாருமே காலையிலிருந்து பசியோடு வருவாங்கன்னு தெரிஞ்சு அந்த டைமுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு கோவிலில் போட்டாங்க. எல்லாருமே அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நம்மளும் சாப்பாடு வாங்கி அங்கேயே சாப்பிட்டாச்சுங்க. கோவில் எல்லாமே போனதுக்கு அப்புறமா இப்போ ஒருத்தரோட வீட்டுக்கு போகிறோம். யாருன்னு கேட்குறீங்களா? நமக்கு எவ்வளோதான் சொந்தக்காரங்க இருந்தாலும் நமக்கு நல்லது நினைக்கிறதுக்கு ரொம்பவே சில பேர் தானே இருப்பாங்க. அவங்கள ஒருத்தர்கிட்ட போய் வருஷத்தோட முதல் நாள் ஆசீர்வாதம் வாங்கிக்கலான்னு அப்பா சொன்னாங்க. சரி ஓகேன்னு பிளேட் வாங்கி ஃப்ரூட்ஸும் வாங்கியாச்சுங்க. அப்படியே பிளேட்டில் முல்லைப்பூ வச்சு கொடுக்கலான்னு அப்பா சொன்னாங்க. தமிழ் வருட பிறப்பு எல்லாருமே பூ வாங்குவாங்கன்னு தெரிஞ்சு பூவோட ரேட் அந்த அன்னைக்கு ஒரு முழம் 200 ரூபாங்க. பரவாயில்லன்னு 2 முளை பூ வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. கடைக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருந்தவங்க நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு ஹாய் சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. ஸோ ஃபைனலாக அந்த முக்கியமான ஒருத்தரோட வீட்டுக்கு வந்தாச்சுங்க. அப்பாவுக்கு இவங்களை ரொம்பவே பிடிக்கும் சின்ன வயசுல இருந்தே. ஸோ ரொம்ப சந்தோஷமா தாத்தா பாட்டி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியாச்சுங்க. எல்லாரும் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்னு நம்புவோம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.